ப்ரோ, இந்த குற்றம் துணிந்தவன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கே, அது பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கேச்சரி. நான் உங்கள் ராண்டி. சோனி லிவ்ல ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த வெப் சீரிஸ் பேர் தான் குற்றம் துணிந்தவன். செல்வமணி முனியப்பன் அப்படின்றவர் எழுதி இயக்கியிருக்கிறாரு. விதார்த், பசுபதி, லிஸி ஆண்டனி, லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து ஃபரூக் முபாஷா அப்படின்றவர், எஸ்என் பிரசாத் அப்படின்றவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. கதிரேசன் அப்படின்றவர் எடிட்டிங் பண்ணியிருக்கிறார். அருகில் உள்ள கிராமத்தில் மெர்சி என்ற சிறுமி காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன், உங்கள் பையனோ இல்லை பேரனோ வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வச்சு தான் அந்த சர்ஜரியை நீங்கள் பண்ணி ஆகணும். ரிட்டையர்மெண்ட் காசு உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த போலீஸ் கேஸு இதெல்லாம் எதுலேயுமே பிரச்சனையில் சிக்கக்கூடாது. அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டீங்க. ஆனால் போலீஸ்க்கு அது தெரியக்கூடாது. இதுலேருந்து எப்படி தப்பிப்பீங்க? இதுதான் கதையே. குற்றம் புரிந்தவன். இவர் பேர் பாஸ்கர், மேல பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாரு. பாஸ்கரன் அப்படின்ற கேரக்டரில் நம்ம பசுபதி நடிச்சிருக்கிறாரு. அவரோட ஒய்ஃபு, அவரோட பேரன், மகள்லாம் செத்து போயிட்டாங்க. ஸோ பேரனுக்கு ஒரு பிரெயினில் ஒரு ப்ராப்ளம். நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறாரு நம்ம பாஸ்கரன். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எஸ்தர், அவங்களுக்கு ஒரு குடிகார ஹஸ்பண்டு சாலமன், அவங்களோட ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு மெர்சி. ஒரு நாள் நைட்டு திருவிழா முடிச்சு எல்லாரும் அப்படியே திருவிழாவில் இருக்கிறாங்க. நம்ம பாஸ்கரனும் அவங்களோட பேரனும் மட்டும் வீட்டுக்கு வந்து படுக்க வந்துடுறாங்க. சீக்கிரம் படுக்க வந்துடுறாங்க. ஒரு மணி நேரம் கழித்து திடீர்னு கீழ் வீட்டுக்காரங்க வந்து, ஐயோ இங்கே வந்து பாருங்களேன் பாஸ்கரன் அண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த எஸ்தரோட ஹஸ்பண்டு சாலமன் கீழே அடிபட்டு செத்து கிடக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் மேட்ரு தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்தா சாலமன் செத்து கிடக்கிறான். எஸ்தர் வந்து என் பொண்ணு மெர்சி எங்க அப்படின்னு கேட்குறப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல. மெர்சியை காணோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இதுக்கிடையில் போலீஸ் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒரு கேஸ் நெக்லிஜென்ஸ்னால டீப்ரமோட் செய்யப்பட்ட நம்ம ஹீரோ விதார்த், அவர் வந்து இப்போ ஒரு டிஎஸ்பிக்கு டிரைவராக இருக்கிறார். எப்படியாச்சும் தன்னை ப்ரூவ் பண்ணி மறுபடியும் போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்ந்துடணும், போலீஸில் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம விதார்த் இருக்கிறார். போலீஸ் எல்லாம் வேற ஒரு ஆங்கிளில் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம விதார்த் மட்டும் தனியாக வேற ஒரு ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அவர் போய் நிற்கிற இடம் நம்ம பாஸ்கரன் கிட்ட. ஆனால் பாஸ்கரனுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வந்தால் தான் நீட்டாக வந்துடணும் அப்படின்ற இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. பேரனுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும். இந்த பக்கம் பக்கத்து வீட்டில் மகளாக நினச்சி வளர்த்த எஸ்தர், அந்த பொண்ணு தன்னோட 12 வயசு பொண்ணு மெர்சியை காணும் அப்படின்னு டெய்லி தேடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பல உண்மைகள் பாஸ்கரனுக்கு மட்டுமே தெரிய வரும். அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் இந்த குற்றம் புரிந்தவன் வெப் சீரிஸோட கதைங்க. 3 எபிசோடு நம்ம அப்படியே ஸ்லோவாக போகிற இந்த கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸு வெளியே கிளம்பி தீபாவளி டைமில் செங்கல்பட்டு வரத்துக்கே தள்ளாடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லோவாக தான் 3 எபிசோடு போகும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஆனால் அதற்கு பிறகு ஒரு 3-4 எபிசோடு வரும் பாருங்கள். அப்படியே வந்து யாருமே இல்லாத மவுண்ட் ரோட்டில் இந்த பொங்கல் தீபாவளி அன்னைக்கு லீவ் விட்டு எல்லாரும் ஊருக்கு போன பிறகு தனியாக காரில் பைக்கில் போகிறப்போ வேகத்தமாக போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைசி 3 எபிசோடு தீயா பறக்குது, தீயா வேலை செய்யுது. டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேல அந்த லாஸ்ட் 3 எபிசோடில் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாரு. முதல் 3 எபிசோடில் அந்த ஏரியா, அங்கே இருக்கிற பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம், இப்படி இந்த விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு 3 எபிசோடு டைரக்டர் எடுத்துக்கிட்டாரு. பரவாயில்ல பொழைச்சி போட்டுன்னு விட்டுறதுக்கு காரணமே அந்த லாஸ்ட்டு ஒரு 3.5 எபிசோடு 4 எபிசோடு அருமையாக செட் பண்ணி விட்டார். டைரக்டர் செல்வமணி முனியப்பனோட இந்த புத்திசாலித்தனம் எங்கே வருது அப்படின்னா, பார்க்குற ஆடியன்ஸை அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும்.
முதல் எபிசோட்லேயே என்னது இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வர்றப்போ, ரெண்டாவது எபிசோடில் என்ன திருப்பி அதையே காமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றப்போ அப்போ வேற ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இந்த மூணாவது நாலாவது எபிசோடு கிட்ட போனப்போ இவன் தான் இந்த படுபாவி கொலகாரனா அப்படின்றப்ப அஞ்சாவது எபிசோடில் இவன் இல்லை பாஸ், இது வேற ஒரு பிரச்சனை பாஸ் அப்படின்னு அந்த பக்கம் திரும்பி ஓ இப்படியா பிரச்சனை அப்படின்றப்ப ஐயோ இது இல்லை இது வேற பிரச்சனை அப்படின்னு வேற ஒரு கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு டைரக்டர் செல்வமணி முனியப்பன். அதாவது எப்பவுமே அந்த சேட்டன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் கொலகார வெப் சீரிஸ்ல எல்லாம் கில்லாடியா PhD வாங்கினவங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டிலையும் ஆளுங்க இருக்காய்கடா அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம டைரக்டர் செல்வமணி முனியப்பன். டைரக்டர் வந்து ஹெவியா வந்து 2-3 வெப் சீரிஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒரு படத்துல இருந்துமே இன்ஸ்பயர் ஆயிருக்கிறாரு. அந்த அது படம் பேர் சொல்லிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஸ்பாய்லர் மாதிரி வேற ஆற போயிடும். பெர்ஃபார்மன்ஸா பார்க்குறப்போ பசுபதி வந்து ரிட்டையர் ஆக போற அந்த வயசுல இருக்கிற பாஸ்கரன் அவருக்கு எந்த பிரச்சனையும் சிக்கக்கூடாது, ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாரு, அதுல இருந்து எப்படி நீட்டாக வெளியே வரணும் அப்படின்றதுக்காக துடிச்ச அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பதப்பதப்பு, அந்த பதட்டம், மேனேஜர்கிட்ட எப்படியாச்சும் அந்த ஃபண்டை வாங்கி கொடுத்துரு சார், பேரனுக்கு ஒவ்வொன்றுனா தவிச்சு போகிற அந்த கேரக்டரில் பாஸ்கரன் கேரக்டரில் அட்டகாசம். ஆனந்தி அப்படின்ற அவங்களோட ஒய்ஃப் கேரக்டரில் லிஸி ஆண்டனி, இவங்களை வந்து சில படங்களில் சைடு ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சீரியஸில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பயந்து சாகுற கேரக்டரில் கிட்டத்தட்ட 2வது 3வது எபிசோட்லாம் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த ஆனந்தி கேரக்டரை கோவத்தில் திட்டி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சிருவாங்க. பட் அதுதான் அந்த சக்ஸஸ்க்கு காரணமே அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அதற்கு பிறகு எஸ்தர் கேரக்டர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேட் கேரக்டர் தான், பெரிய வேரியேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சீரீஸ் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஒரே மாதிரியான ரியாக்ஷன் மட்டும்தான், பொண்ணை தொலைச்சிட்டு அந்த சோகத்திலே தான் இருக்கணும். ஸோ அது பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக பண்ணிக்கிறாங்க லக்ஷ்மி பிரியா. அதற்கு பிறகு வந்து தன்னோட நெக்லிஜென்ஸ்னால அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கேரக்டரில் விதார்த், அவரு தனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப அதை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணும். ஆனால் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ், இவருக்கு வந்து பயங்கரமான பவர் எதுவும் கிடையாது, போலீஸோட ஃபோர்ஸ் துப்பாக்கி அந்த மாதிரிலாம் கிடையாது, சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் டிரைவர். இவருக்கு தன்னுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அவருக்கு நல்லாவே இருக்குதுன்றதுனால அதை எப்படி இவர் அந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களையும் அருமையாக பண்ணியிருப்பார். மற்றபடி எடுத்துக்கிட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% பக்காவான த்ரில்லர். ஆல்மோஸ்ட் அந்த கடைசி 3 எபிசோட் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து சம விறுவிறுப்பாக வச்சுருப்பாங்க. இந்த குற்றம் புரிந்தவன் சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரைம் பண்ணவன் மட்டும் குற்றம் புரிந்தவன் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டைரக்டாக எங்கேயோ ஒரு வகையில் அந்த குற்றத்தை மறைச்சவனும் குற்றம் புரிந்தவன் தான். ஸோ யாரெல்லாம் இங்கே குற்றம் புரிந்தவன் இந்த சமூகத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டிலான ஒரு மெசேஜையும், அதற்கு பிறகு குழந்தைகள் அப்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் உள்ள தீமாக வச்சுருக்கிறாங்க. ஓவராலாக டெஃபினட்டாக இட்ஸ் ஒரு தமிழில் ஒரு மாதிரி ட்ரையாக இருந்த ஒரு க்ரைம் இந்த மாதிரியான வெப் சீரிஸ்க்கு குற்றம் புரிந்தவன் இட்ஸ் அ ரைட் ஆன்சர். சோனி லைவ்ல இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் வந்து அந்த ஆப் சரியில்லை, ஆப்பில் இன்டர்ஃபேஸ் சரியில்லை அப்படின்லாம் கமெண்ட் ஏங்கிட்ட போடாது. ஏன்னா காசு வாங்கல, அந்த ஆப்பு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ வெப் சீரிஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையா உரிமையா, இல்லை டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து 6 எபிசோடு 7 எபிசோடையும் பார்க்கணும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். மேபி ஒரு 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மண்டைக்கு கண்ணுக்கு மூளைக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத்தோட முடிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் ரெக்கமெண்டேஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, கீழே லைக் போட்டுக்கங்க, அப்புறம் சர்ப்ரைஸும் பண்ணிக்கங்க.